இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி சென்னையில் மெரினா கடற்கரையில் விமான சாகச கண்காட்சி இப்போ நடைபெற்று வருது. மெரினா கடற்கரையில் இது போன்ற விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுறது இதுவே முதல் முறை. இன்று காலை 11 மணிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரைக்கும் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லி விமானப்படை அறிவிச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சியை பொதுமக்களும் கண்டுகளிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த விமான சாகச நிகழ்ச்சியை எப்படி பார்க்குது அப்படின்னா, இலவசமாகவே பார்க்கலாம். இங்கே மெரினா கடற்கரை வந்தால் பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையுடைய சென்னை ஏர் ஷோ 2024 அப்படின்னு சொல்லி இதற்கான பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஷோவை நம்ம யாருனாலும் பொதுமக்கள் யாருனாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முடிந்த அளவு மக்கள் சீக்கிரமாக வந்தாலே நல்ல சிறப்பான இடத்துல அமர்ந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அதே போல் இங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால பொதுமக்கள் முடிந்த அளவுக்கு கூடை, தண்ணீர், சன்கிளாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து வருவது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னுமே அறிவுறுத்தப்படுது. மொத்தம் 72 விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஏர் ஷோவில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அனைத்து ஸ்டண்ட் ஷோக்களுமே ஏற்கனவே ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கு கடந்த 5 நாட்களாக. ஸோ இந்த விமானப்படையுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஆகாஷ் கங்கானி, சூரியகிரண் ஏரோபேட்டிக் அணி, ஷாரங் ஹெலிகாப்டர்கள், சுகோய் MKI, மிராஜ் 2000, MiG-29 இப்படி பல விஷயங்கள் இந்த பல போர் விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட இருக்குது. அதே போல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுற தேஜஸ் மற்றும் ஹெலிகாப்டர் பிரசாந்த் இந்த மாதிரியான போர் விமானங்களுமே இந்த நிகழ்ச்சியில் சாகசப்படுத்தப்பட இருக்கிறது நிகழ்ச்சியில். அதே போல் சாகச பயிற்சிக்கான ஒத்திகையை விமானப்படை ஏற்கனவே தொடங்கி கடந்த 5 நாட்களாக நடத்தினாங்க. இதனால் சென்னையுடைய வான் பரப்பில் நண்பகல் நேரங்களில் நீங்கள் கடந்த 5 நாட்களில் பார்த்துருக்க முடியும். அதனுடைய ஒத்திகை நிகழ்ச்சி தான் ஏற்கனவே நடந்தது, இந்த ஏர் ஷோக்கான ஒத்திகை நிகழ்ச்சி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த ஏர் ஷோ நடக்க போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு வர்ற பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை ஒரு 15 லட்சத்தை கடந்தது அப்படின்னா இது உலக சாதனையை முறியடிக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதனால் அதிக அளவில் பொதுமக்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விமானப்படை மக்களுக்குமே அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வரவங்களுக்காக வாகனங்களை நிறுத்துறதுக்காகவுமே பார்க்கிங் வசதியுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ், காவல்துறை எல்லாருமே இருக்காங்க. அதே போல் கடல் பரப்பில் நடக்குது அப்படிங்கிறதால இங்கே கடல் பரப்பை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகளுமே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு மக்கள் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுமே ஒரு மிக முக்கியமான விஷயம். 11 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குது அப்படின்னா நீங்கள் முன்னரே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நல்ல பார்த்து அமர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரியான இடத்துல அமர்ந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் விஷயம். முடிந்த அளவுக்கு மக்கள் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுமே விமானப்படையுடைய கோரிக்கையாக இருக்குது. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.